வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, என்டிஏவுடைய ரீசெண்ட் அப்டேட், பர்டிகுலராக ஆதார் கார்டில் எப்படி மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறது அதுதான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு அதை டெமோவாக லைவாக காமிக்க போகிறேன். எப்படி வந்து நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் டீட்டெயில் அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக அது இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியுமே எக்ஸாம் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லாமல் போயிட்டா, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டா, ஃபைனலாக நம்மளுடைய எஃபோர்ட் எல்லாம் வீணாக போய்டும். ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் இதில். ஸோ அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வராங்களோ அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வரதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம கையில் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி இருந்தால் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்போ நம்ம எந்த நர்வஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியும், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? போலாமா? ஸோ கூகுளில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்டிஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த வெப்சைட் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எக்ஸாம் அதில் போய்ட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நம்ம நீட் எக்ஸாம், ஓகேவா? அந்த எக்ஸாமை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே ரீசெண்ட் அப்டேட் இதில் இருக்கும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீசெண்டாக சிலபஸ் ஃபார் நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீசெண்ட்டு அப்டேட்டட் சிலபஸ் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ நமக்கு ரீசெண்ட் சிலபஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியோடைய இந்த அப்கமிங் எக்ஸாமுக்கான சிலபஸ் அதில் இருக்கும். 2026க்கான சிலபஸ். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் அப்டேட் பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த அட்வைசரி அவங்க கொடுத்துருக்க அந்த அட்வைசரி டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆதார் கார்டு பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஆல் த கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2026 ஆர் அட்வைஸ்டு டு என்ஷூர் தட் தேர் ஆதார் கார்டு இஸ் அக்யூரேட். ஆதார் கார்டு வந்து அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வேலிட் அண்ட் டியூலி அப்டேட்டட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே என்ன வரும், ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கணும். ஓகே? ஸோ இன்க்ளூடிங் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோகிராஃபு. ஃபோட்டோ வந்து உங்கள்ட்ட ரீசெண்ட் அப்டேட்டட் ஃபோட்டோ கண்டிப்பாக ஆதார் கார்டில் அப்டேட் ஆகிருக்கணும். இல்லைனா அதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட பழைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மறக்காமல் போய்ட்டு அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதுதான் அங்கே அப்டேட் பண்ணணும். அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ், பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ரெக்யூர் எனி கரெக்ஷன் ஆர் அப்டேட். ஏதாவது கரெக்ஷனோ இல்லை அப்டேட்டோ நீங்கள் பண்ணணும் ஆதார் கார்டில் அப்படின்னா நீங்கள் எதில் போய்ட்டு பண்ணணும், இந்த உதய், அதாவது இவங்க தான் என்னது அந்த அந்த அமைப்பு தான் நம்மளுடைய என்டையர் ஆதார் டீட்டெயில்ஸு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்தியாவுடைய என்டையர் பீப்புள்ஸோடைய ஆதார் டீட்டெயில்ஸும் அந்த ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அவங்க கூட தான் யார் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க, என்டிஏ இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட் எவர் அப்டேட் நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் அதில் ரிஜிஸ்டர் ஆகிட்டாலே என்டிஏ அதிலேருந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ அவங்க என்னென்ன இது அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதில் எதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அந்த உதய் ஆர்கனைசேஷனில் போய்ட்டு மீன்ஸ் அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேவா? அந்த அஃபிஷியல் லிங்க் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் ஈஸியாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அந்த லிங்க்கை அவங்க கீழே கொடுத்துருக்குறாங்க. அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ இதில் போய்ட்டு வெரிஃபை இமெயில் ஆர் மொபைல்னு இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வெரிஃபை மொபைல் நம்பர், இங்கே வந்து என்ன இருக்கும், ஆதார் நம்பர் என்டர், உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆதார் கார்டில், அதுக்கப்புறம் இங்கே என்ன கேப்சா கொடுத்தோம் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எல்லாமே கரெக்டாக இருந்தால் க்ரீன் கலரில் வெரிஃபைடுன்னு வரும். அந்த நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து லிங்க் ஆகாமல் இருந்தால் அது வந்து நாட் லிங்க்டு, இல்லை இது வெரிஃபைடு இல்லைன்ற மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ அப்போ வெரிஃபை ஆகலை, அதில் ஆதார் நம்பர் கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் போயிட்டு என்ன பண்ணிடணும், அந்த ஆஃபீஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பண்ணும்போது அதில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது, சடனாக அப்டேட் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா. ஸோ இப்போயே செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நான் ஒரு ரெஃபரன்ஸுக்கு என்னுடைய நம்பரை வந்து நான் வந்து வெரிஃபை பண்ணுறேன், இதில் ஃபோன் நம்பரை. ஸோ அதில் ஆஃப்டர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன காமிக்குதுன்னு பாருங்கள், தென் யூ வில் கெட் கிளாரிட்டி. அது நீங்களே எப்படி உங்களுடைய அந்த நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? ஸோ இதில் போய்ட்டு என்டர் ஆதார் நம்பர். ஸோ நாங்கள் என்னோடய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன்.
தென் மொபைல் நம்பர், கேப்சா, ஸோ எல்லாத்தையும் நான் என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ நான் சப்மிட்னு கொடுக்குறேன். ஸோ என்ன வந்துருக்கு பாருங்கள், த மொபைல் நம்பர் யூ ஹேவ் என்டர் இஸ் ஆல்ரெடி வெரிஃபைட் வித் அவர் ரெக்கார்ட்ஸ். ஸோ எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட்டோட, த மொபைல் நம்பர் யூ ஹேவ் என்டர் இஸ் ஆல்ரெடி வெரிஃபைட் வித் அவர் ரெக்கார்ட்ஸ்னா, ஸோ மொபைல் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக இதில் வெரிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் தேவைப்படாது, எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது வெரிஃபைடு வரல அப்படின்னா அப்போ என்ன மிஸ்டேக்ன்றதை பார்க்கணும். ஒருவேளை ஃபோன் நம்பர் ராங்காக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ராங் நம்பர்னு அதில் காமிக்கும், ஒயிட் கலரில் காமிக்கும். ஸோ அப்போ அது ராங்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். லிங்க்கே ஆகாமல் இருந்ததுன்னா ரெட் கலரில் உங்களுக்கு காமிக்கும், நாட் லிங்க்டுன்னு. ஸோ அப்போ நீங்கள் போய் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ இதை மறக்காமல் எல்லாருமே செக் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருப்பீங்க, பட் வெரிஃபை பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னதை வந்து நீங்கள் நோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தானே ஓப்பன் பண்ணி நீங்கள் லிங்க்கை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் வெரிஃபைட் வந்துட்டால் நமக்கு பதட்டம் கிடையாது, நர்வஸ் எல்லாம் இருந்துடலாம். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக போய்ட்டு அதை என்ன பண்ணிடணும், நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஸோ அதனால் இதை இப்போவே செக் பண்ணிவிடுங்க. ஸோ யாரெல்லாம் அவங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை இருக்கோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீசெண்ட் அப்டேட் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன அப்டேட் வந்திருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.